Dear students, in this session we are going to solve question number 5 from exercise 4.2. Okay. Some articles question நான் படிக்கிறேன் clear-ஆ கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். Okay. Some articles are bought at 2 for 15 rupees and sold at 3 for 25 rupees. Find the gain percentage. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் ஓகேவா. ஸோ 2 ஆர்டிகல்ஸ் வந்து 15 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க அண்ட் தென் அதே வந்து செல் பண்ணியிருக்காங்க 3 ஐட்டம்ஸ் ஃபார் 25 ருபீஸ். ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் கிவன் டேட்டா என்ன நம்ம கிளியராக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2 ஆர்டிகல்ஸ் ஓகேவா. அந்த சிபி ஆஃப் 2 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ 15 ருபீஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் எவ்வளோ 25 ருபீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூனிட்ரி மெத்தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிகல்ஸ் 1 ஆர்டிக்கலோட ரேட் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், ஸோ 2 ஆர்டிக்கல் ரேட் வந்து 15 ருபீஸ். ஸோ 1 ஆர்டிக்கல் ரேட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், 15 டிவைட் பை 2. அப்படிங்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் நமக்கு கிடைச்சிடும். ஓகே குட். அண்ட் செகண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல். ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ செல்லிங் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி, ஸோ 1 ஆர்டிகல்ஸ் வந்து 3 ஆர்டிகல் 25 ருபீஸ் அப்படிங்கும்போது 1 ஆர்டிகல் 25 டிவைட் பை 3. ஓகே இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு சிபி கிடச்சிருச்சு, அடுத்து எஸ்பி கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன, இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் அதான் காஸ்ட் ஃபர்ஸ்ட் தானே, செல்லிங் எஸ்பி மைனஸ் சிபி தானே. ஸோ அதனால செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் எவ்வளோ 25 டிவைட் பை 3 மைனஸ் அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல் 15 டிவைட் பை 2. ஓகே இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுக்கு எல்சிஎம் வந்து 6 இருக்குது. ஸோ அதனால நம்ம 6 எடுத்துக்கும் போது இங்கே மேலே 50 மைனஸ் 45 வரும். ஓகே இதை நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணலாம். இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 டிவைட் பை 6 அப்படின்னு வருது. ஸோ இப்போ ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு 5 டிவைட் பை 6 கிடைச்சிருக்கு. பட் நம்ம இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரியா. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்ட்டு 100%. ஓகே ஸோ நம்ம இப்போ இதில் சிபி வேல்யூவும் அந்த ப்ராஃபிட் வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இல்லை கவனிங்க. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ 5 டிவைட் பை 6 அண்ட் தென் சிபி வேல்யூ எவ்வளோ, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல். ஸோ 15 பை 2 இன்ட்டு 100%. ஓகே ஸோ இந்த 15 பை 2 இது மேலே வரும்போது என்ன ஆகுனா 2 டிவைட் பை 5 மாறும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா ஃபைனலாக 100% டிவைட் பை 9 வருது. ஸோ இது வந்து இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணலாம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை நம்ம இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணும்போது 11 ஃப்ராக்ஷன் 1/9% அப்படிங்கிறது தான் ஸோ இதோட ஆன்சர். ஓகேவா, வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இந்த 6th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, by selling a speaker for 768 rupees, a man loses 20%. ஓகேவா. In order to gain 20%, how much should he sell for speaker? ஓகே ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றா 20% அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து அந்த செல்லிங் ப்ரைஸில் லாஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா 20% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிவன் டேட்டா நம்ம கிளியராக எழுதிக்கலாம். ஸோ கிவன் டேட்டா என்ன, எஸ்பி கொடுத்துருக்காங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே நம்ம இந்த எஸ்பி லாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். சிபி ஈக்குவல் டு 100 டிவைட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ், ஏன்னா லாஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. ஓகே நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம், அந்த லாஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 100 டிவைட் பை
100 minus 20, அது 20% லாஸ்ங்கிறதுனால இங்கே 20 சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இன்ட்டு எஸ்பி எவ்வளோ 768 அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து இப்போது நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது கீழே 100 minus 20ங்கும் போது அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 80 வந்துடும். ஸோ 100 டிவைட் பை 80 இன்ட்டு 768. ஓகே, இது நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிபி வேல்யூ வந்து 960 rupees கிடைக்குது. ஸோ இதில் சிபி வேல்யூ 960 rupees. இப்போ நம்ம சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இன் ஆர்டர் டு கெட் 20% ப்ராஃபிட், நமக்கு 20% ப்ராஃபிட் வேணும். இன் ஆர்டர் டு கெட் 20% ப்ராஃபிட் நம்ம அதுலேருந்து அப்போ அவ்வளோ 20% ப்ராஃபிட் வேணும்னா அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு எஸ்பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இன் ஆர்டர் டு கெட் 20% ப்ராஃபிட் எஸ்பி எவ்வளோ இருக்கும்? ஸோ நமக்கு சிபி கிடச்சிருச்சு. ஓகேவா? சிபி இருக்குது. சிபி வந்து 960. ஸோ அடுத்து ப்ராஃபிட் நமக்கு 20% வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20% ப்ராஃபிட். அதில் நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்பி ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் டிவைட் பை 100 இன்ட்டு சிபி. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த இடத்துல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% அதை சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு அடுத்து சிபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை இனிமேல் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த எஸ்பி எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே, ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளி பண்ணலாமா? ஓகே, 100 ப்ளஸ் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20 அதை சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து அந்த சிபி நான் ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணது 960 அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ஓகே, அண்ட் டிவைட் பை 100 ஃபார்முலாவில் உள்ளது தான். ஓகே, அதுக்கடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ 100 ப்ளஸ் 20 120. ஓகே, அண்ட் ஹோல் டிவைட் பை 100 இன்ட்டு 960. ஸோ இதை நம்ம இந்த 0 கட் பண்ணலாம், 0 கட் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா 12 இன்ட்டு 96. ஸோ 12 இன்ட்டு 96 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 1152 rupees. இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ. இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நமக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். நம்ம இப்போது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7 ரோமன் லெட்டர் 1. அது உங்களுடைய புக்கில் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 1ல் ஸோ நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ். ஓகே, உங்கள் புக்கை பாருங்கள். ஸோ நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் புக் தான். ஓகேவா? ஸோ புக் மார்க்கெட் அந்த புக்கில் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 225 rupees அண்ட் செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கடுத்து டிஸ்கவுண்ட் 8% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 8% டிஸ்கவுண்ட் போக தான் அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறாங்க. ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இதுலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஹோல் டிவைட் பை 100. அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிடும். ஸோ இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 225 இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்காங்க 8. ஓகே, அண்ட் ஹோல் டிவைட் பை 100. அதுக்கு அடுத்து என்ன பண்ணால் இது ரெண்டு இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 100 minus 8 92 வந்துடும். ஸோ ஹோல் டிவைட் பை 100. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9 into 23 கிடைக்குது. ஸோ 9 into 23 மல்டிபிள் பண்ணும்போது எஸ்பி வேல்யூ எவ்வளோ கிடைக்குது 207. ஸோ இந்த 207ங்கிறது தான் இப்போது அந்த செல்லிங் ப்ரைஸ். அதாவது டிஸ்கவுண்ட் போக அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் போக நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ 207. ஓகே, அதே பேசிஸில் தான் அடுத்து 2 ப்ராப்ளம் இருக்குது. அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ஃபைண்ட் த பில் அமௌண்ட் ஃபார் டேட்டா கிவன் பிலோ. அதாவது ஒரு பில் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது நேம் ஆஃப் த ஐட்டம் என்ன அப்படின்னா ஸ்கூல் பேக் வாங்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 500, டிஸ்கவுண்ட்டு 5% அண்ட் தென் ஜிஎஸ்டி 12%. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான் இருக்குது. டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட் இருக்கும். சரியா? ஸோ அந்த அமௌண்ட்டு அப்புறம் அதில் இப்போது அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இப்போ உங்களுக்கு 12% ஜிஎஸ்டி வேறு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட் இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் எஸ்பி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? செல்லிங் ப்ரைஸ் வேணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தென்
டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்பிசியாக கனெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 rupees அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 5%. ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 500 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து டிஸ்கவுண்ட் 5% சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 500 × 95/100 வரும். அடுத்து ஃபைனலாக 95 × 5 வரும். அதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 475. ஸோ 475 அப்படிங்கிறது தான் இதோட செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி ஃபைன் பண்ணணும். அதான் பில் அமௌண்ட்டுக்கு அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி ஃபைன் அவுட் பண்ணணும். ஸோ ஓகே, ஜிஎஸ்டி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த செல்லிங் ப்ரைஸோட ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். செல்லிங் ப்ரைஸோட ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில் அமௌண்ட்டு கிடைச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பில் அமௌண்ட்டு ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100 + GST % ஹோல் டிவைட் பை 100. இதுதான் இதுக்கான ஃபார்முலாஸ். வெரி சிம்பிள். இப்போ நம்ம பில் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100 + GST % ஹோல் டிவைட் பை 100. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 475 இன்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் இது எவ்வளோ 100 + GST. ஸோ GST 12%. எவ்வளோ GST கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12% கொடுத்துருக்காங்க. ஸோ 12 போட்டுடுறோம். ஸோ அடுத்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், அப்படி இதில் ஃபஸ்ட்டு இந்த 100 + 12 ஆட் பண்ணும்போது 112 வரும். அதுக்கு அடுத்து ஹோல் டிவைட் பை 100. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 19 × 28 கிடைக்குது. ஓகேவா, 19 × 28. ஸோ இதிலிருந்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 532 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பில் அமௌண்ட் என்ன அப்படின்னா 532. இதுதான் அதோட பில் அமௌண்ட். ஓகே, குட். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ கொஸ்டின் நம்பர் 9. ஸோ புக்கில் கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ ரீட் இட். Listen. A branded air conditioner, அதாவது AC, has marked price of 38,000. There are two options are given for the customer. அது ரெண்டு ஆப்ஷன், அதாவது மார்க் ப்ரைஸ், அந்த ஏசியோட மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 38,000. பட் அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. யார், அந்த ப்ராடக்டை விற்கிறவங்க, ஷாப்கீப்பர். ஓகேவா, ஸோ ரெண்டு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் த சேம் பட் வித் அட்ராக்டிவ் கிஃப்ட் ஒர்த். செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா சேம் தான். செல்லிங் ப்ரைஸ்க்கு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. செல்லிங் ப்ரைஸ் சேம் தான். பட் அது கூட ஒரு 3,000 அமௌண்ட் உள்ள ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சரியா, 3,000 அமௌண்ட் உள்ள கிஃப்ட் கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் பட் நோ ஃப்ரீ கிஃப்ட். செகண்ட் ஆப்ஷனில் ஒரு 8% அந்த ப்ராடக்ட்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் என்ன சொல்கிறாங்கன்னா கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் எது பெட்டர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ வி கேன் சால்வ் இட். வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ நம்ம எங்கேயோ ஷாப் போகும்போது இந்த மாதிரி தான். ஸோ ஒன்று கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லாட்டி டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எது பெட்டராக இருக்கும் நம்ம அதை கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம பெட்டராக நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது நம்ம டேட்டா எழுதிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் 38,000, கிஃப்ட் எவ்வளோ 3,000. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒப்பீனியனில் கெயின் எவ்வளோ நமக்கு 3,000. அந்த ப்ராடக்ட்டோட அந்த கிஃப்ட்டோட ரேட்டு 3,000 நம்ம கெயின். ஓகே, அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் 8% பட் நோ கிஃப்ட். 8% டிஸ்கவுண்ட் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 8% டிஸ்கவுண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, டிஸ்கவுண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 - டிஸ்கவுண்ட் % ஹோல் டிவைட் பை 100. இந்த ஃபார்முலா தான் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 38,000 இன்ட்டு 100 மைனஸ் எவ்வளோ % ஆஃப் டிஸ்கவுண்ட் 8% ஹோல் டிவைட் பை 100. ஓகே, ஸோ இது நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, ஸோ இங்கே பாருங்கள் 38,000 இன்ட்டு 92. ஸோ கீழே இதில் 2 0, இதில் 2 0 கட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் என்ன இருக்குன்னா 380 × 92. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணும் போது நம்ம கிடைக்கிற வேல்யூ அப்படி என்ன அப்படின்னா 34,960 rupees. ஓகேவா, 960 rupees. ஓகே, இப்போது இதுதான் செல்லிங் ப்ரைஸ். அதான் நம்ம இந்த அமௌண்ட் தான் கொடுக்கணும். அவங்க நம்மளோட டிஸ்கவுண்ட் போக, நமக்கு அவங்க கொடுத்த டிஸ்கவுண்ட் போக அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து இதுதான். ஓகே, இதில் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம சேவிங்ஸ், அது எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது இதில், அதாவது ப்ராடக்ட்டோட ரேட்டு 38,000, நம்ம கொடுக்குற ரேட்டு 34,960. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இதில் எவ்வளோ கிடைக்குது சேவிங்ஸ், அதாவது 3,040 rupees கிடைக்குது. ஸோ நமக்கு இப்போது தெரிஞ்சிருச்சு செகண்ட் ஒப்பீனியன் இஸ் பெட்டர். அதாவது செகண்டாக கொடுக்குற டிஸ்கவுண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு 3,000 rupees தான் இருக்குது, ஆனால் செகண்டில் 3,040. ஸோ 40 rupees நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதனால நம்ம செகண்ட் ஒப்பீனியன் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பெட்டர் ஒப்பீனியன் அப்படிங்கும்போது செகண்ட் ஒப்பீனியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேவா,
கவனிங்க கொஸ்டின் நம்பர் 10. இஃப் எ மேட்ரஸ் in marked for Rs 7500 and is available at 2 successive discounts of 10% and 20%, find the amount to be paid by the customer. எவ்வளோ அமௌண்ட் கஸ்டமர் வந்து பே பண்ணோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 10% அண்ட் தென் 20%. ஸோ நம்ம வெரி சிம்பிள் ப்ராப்ளம். அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 7500. 7500ல் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ 10,000 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட ஓகே என்ன வேல்யூ 10,000 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட என்ன வேல்யூ வரும் சரியா, அந்த வேல்யூலேருந்து இன்னொரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் இதோட மீனிங். ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போது இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டேட்டா, மார்க்கெட் ப்ரைஸ் 7500, டிஸ்கவுண்ட் D1 10%, D2 20%. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப்டர் ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட். ஸோ ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்புறம் ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். ஸோ MP × 100 - D1 அதோட ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். சரி, இப்போ MP எவ்வளோ, எம்பினா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ 7500 × 100 - D1. ஸோ D1ங்கிறது 10% ஃபஸ்ட்டு அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10%. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 7500 × 100 - 10 எவ்வளோனா 90 அண்ட் டிவைட் பை 100. ஸோ இப்போ என்ன இது 2 ஜீரோ கட் பண்ணிவிடுவோம். ஸோ 75 × 90 இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு அதை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 6750 rupees. ஓகேவா. அந்த டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் போக நமக்கு ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் போக நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னா 6750 rupees. ஓகே, அதுக்கு சக்ஸஸ் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இந்த அமௌண்ட்லேருந்து. ஸோ இதை மறந்துடக்கூடாது. இப்போ இந்த அமௌண்ட்டை தான் இது தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது மார்க்கெட் ப்ரைஸாக மாறிடும். ஓகேவா. ஸோ இந்த ப்ரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட் MP 1 போட்டிங்க. ஓகே, இன்ட்டு ஸோ 100 - D2 செகண்ட் டிஸ்கவுண்ட் தானே. ஸோ D2 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அந்த 6750 அதுதான் இந்த இடத்துல வரும். ஏன்னா ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது செகண்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன வேல்யூ நமக்கு அந்த கண்டுபிடிச்சோமோ அதுதான் இங்கே MPயை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, இன்ட்டு ஸோ 100 - எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 20% கொடுக்குறாங்க. ஸோ 20 அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். சரி, பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். ஓகேவா. ப்ரைஸ் ஆஃப்டர் த செகண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் × 100 - D2. ஸோ D2 பை செகண்ட் டிஸ்கவுண்ட் ஹோல் டிவைட் பை 100. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ அந்த ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட்டு போக எவ்வளோ அமௌண்ட்டு அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அதுதான் 6750 × 100 - 20 ஹோல் டிவைட் பை 100. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 100 - 20 18 வந்துடும். ஸோ டிவைட் பை 100. ஸோ 0 மேலே இதுக்கு 0 1 கட் ஆகிடும். அதுக்கடுத்து இது கூட இல்லை ஒரு 0 கட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா 675 × 8 கிடைக்குது. அதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ அப்படின்னா 5400. ஓகே, ஸோ இந்த 2 டிஸ்கவுண்ட் போக அந்த கஸ்டமராக ஸோ நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 5400 rupees we need to pay. ஓகேவா. வெரி குட். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கவனிங்க. A fruit vendor sells fruits for 200 gaining 40. ப்ராஃபிட் வந்து 40 and his gain percentages அது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ள கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஓகேவா அதான் கொடுத்துங்க. இந்த ஃப்ரூட் வெண்டர் செல்ஸ் அப்படிங்கும்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து 200. அடுத்து எவ்வளோ கெயின் பண்ணுறாரு 40 rupees. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ். ஸோ சிபி இருந்தால் தான் நம்ம அந்த கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு சிபி கண்டுபிடிக்கணும். சிபி ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் கெயின் நமக்கு தெரியும். சிபி ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் கெயின். ஸோ எஸ்பி எவ்வளோ 200 மைனஸ் கெயின் எவ்வளோ 40 rupees. ஓகே, ஸோ 200 - 40 160. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கெயின் பர்சன்டேஜ் தான் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ கெயின் பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது அந்த ஃபார்முலா என்ன, கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு கெயின் டிவைட் பை சிபி × 100%. ஸோ கெயின் எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் கெயின் எவ்வளோ கொடுத்துருக்கிறது தான் 40 rupees. அதுக்கடுத்து சிபி எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் 160. ஓகே, அடுத்து இதை நம்ம கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு × 100 இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 0 கட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இதை வந்து 4 டைப்பில் கட் பண்ணுறோம் 1 டைம். ஓகேவா.
அடுத்து இது வந்து 4 டைம்ஸ் ஆகும். ஓகே, ஃபைனலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 100. ஓகே, 10 வருதா, 10 × 10 அப்படிங்கும்போது 100 டிவைட் பை 4 ஈக்குவல் டு 25%. ஏன்னா இதை இப்போ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும். ஸோ 25%. ஓகேவா, அவங்களுடைய கெயின் பர்சன்டேஜ் வந்து 25. ஓகே, இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை செல்லிங், அதுக்கு இந்த 12th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை செல்லிங் எ ஃப்ளவர் பாட் ஃபார் 528 எ உமன் கெயின்ஸ் 20%. அட் வாட் ப்ரைஸ் சுட் கி செல் இட் டு கெயின் 25%. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு 528 செல் பண்ணும்போது உமன் கெயின்ஸ் 20% ப்ராஃபிட். 20% ப்ராஃபிட் கிடைக்குது. தென் அப்புறமா வாட் ப்ரைஸ் should she sell it to gain 25%. 25 ப்ராஃபிட் வேணும். 20% ப்ராஃபிட்டுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. பட் 25% ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கிவன் டேட்டா எழுதிடுறோம். எஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க 528, கெயின் பர்சன்டேஜ் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இதுலேருந்து இப்போ சிபி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, சிபி அதுக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா சிபி ஈக்குவல் டு 100 டிவைட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. இதில் நம்ம எஸ்பி கொடுத்துருக்க எஸ்பி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு இது என்ன கிடைக்கிறது சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளி பண்ணும்போது ஸோ 100 டிவைட் பை 100 ப்ளஸ் 20% ப்ராஃபிட்டு இன்ட்டு 528 எஸ்பி. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம். ஸோ 100 ப்ளஸ் 20 120. ஓகே, இதை நம்ம ஒரு 0 கட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இது நம்ம இப்போது 528 இருக்குது, இங்கே 12. இது நம்ம இப்போ 2 டேபிள் கட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 440 ருபீஸ் கிடைக்குது. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ 440ங்கிறது என்ன பாருங்கள். எஸ், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது 100 டிவைட் பை 120 இன்ட்டு 528. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு 440. 440 என்ன அப்படின்னா இதுதான் சிபி, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, பட் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஃப் கெயின் 25%, அதாவது 25% கெயின் வேணும் அப்படின்னா எஸ்பி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எஸ்பி தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். 25% ப்ராஃபிட் வைக்கும்போது எஸ்பி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்பி ஃபார்முலா எஸ்பி ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 100 ப்ளஸ், அதாவது ப்ராஃபிட் 25, 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் ஹோல் டிவைட் பை 100. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 25, அதாவது 25% ப்ராஃபிட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 25 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த நம்ம சிபி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அது 440 இன்ட்டு ஸோ 100 ப்ளஸ் 25ங்கிறது 125 ஹோல் டிவைட் பை 100. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 22 இன்ட்டு 25 கிடைக்குது. இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 550. ஓகேவா, இதுதான் அதோட செல்லிங் ப்ரைஸ். அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம செல் பண்ணும்போது நமக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம கொண்டு வர சொல்யூஷன். ஓகே, அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு 13th ப்ராப்ளம் போகலாம். ஸோ 13th ப்ராப்ளம் ஏதோ அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ இந்த 13 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளியராக இந்த கொஸ்டின் நான் படிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 13 வந்து a man buys an article for 150 and makes overhead expenses which are 12% of cost price, 12% of the cost price. At what price must he sell it to gain 5%? To gain 5%. அதாவது அது எவ்வளோக்கு விற்றா உங்களுக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் பைஸ், அதாவது ஒரு காஸ்ட் ப்ரைஸ் அதை வாங்கும்போது 150 ருபீஸ் சொல்லியிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை சொல்யூஷனில் போடலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸு அதில் கொடுத்தது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் 150. ஓகேவா, அடுத்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். கவனிங்க, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் எவ்வளோ 150. ஓகே, அடுத்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 12% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 12% தான் ஓவர் ஹெட்டு. ஸோ நம்ம 12% 12 டிவைட் பை 100 அப்படின்னு போடுறோம். சரியா, 12 டிவைட் பை 100 இன்ட்டு 150. இதில் நமக்கு அந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் 18 ருபீஸ் கிடைக்குது. ஓகேவா, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் 18 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஆஃப் காஸ்ட் ஐட்டம், அதாவது டோட்டல் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து
அந்த காஸ்ட் ப்ரைஸோட ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது தான் நமக்கு எஃபெக்டிவ் ஆஃப் காஸ்ட் ஐட்டம், அதாவது டோட்டல் காஸ்ட் ஐட்டம் நமக்கு கிடைக்கும். ஸோ 150 + 18 rupees அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கிறது 168 rupees. இந்த 168 rupeesங்கிறது என்னது, அதாவது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நவ் டு கெயின் 5% என்ன எஸ்பி, அதாவது 5% கெயின் பண்ணோம். ஓகேவா, அப்போது எஸ்பி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு, அதுக்கடுத்து அந்த 5% நம்ம வந்து கெயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக 5% ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட் அந்த இடத்துல எஸ்பி எவ்வளோக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஸோ எஸ்பி = சிபி × 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் / 100. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் நம்ம சிபியையும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு எஸ்பி கிடச்சிடும். வெரி சிம்பிள். ஸோ மெனி டைம்ஸ் நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அடுத்து இதில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு மேட்ரு. ஆல்ரெடி நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க. சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் இப்போ என்ன 168 வந்து சிபி, ஓகேவா, இன்ட்டு எனக்கு 100 +, அதாவது 5% ப்ராஃபிட் நமக்கு வேணும். அப்படிங்கும்போது அந்த 5% ப்ராஃபிட் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து / 100. ஓகே, ஸோ இதில் நமக்கு இதை ஆட் பண்ணும்போது 105 / 100. ஸோ இதில் நம்ம இப்போது இதை ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 1.05 வரும். ஓகேவா, இதில் நம்ம டிவைட் பண்ணால் 1.05 வரும். ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 டிஜிட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 176.40 இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அப்ஜெக்டிவ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகேவா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி தான் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்ஜெக்டிவ் வரைக்கும் டைரெக்டாக டிக் பண்ணுறது முடியாது. ஸோ ப்ராப்ளத்தை இந்த மாதிரி சால்வ் பண்ணால் தான் அந்த ஃபைனலாக அதோட சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொல்யூஷன் வந்து அப்ஜெக்டிவில் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, I hope that you might have understood clearly what I thought in this session. Thank you, students.